கொஞ்சம் கூட பயமோ பதட்டம் இல்ல. தன்னோட வாகனத்தை எடுக்கிற மாதிரி மக்கள் நடமாட்டம் இருக்கும் பகுதியில பட்ட பகல்ல மர்ம நபர் வாகனத்தை திருடின சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிசிடிவி கேமராவை வச்சு வாகனத்தை தட்டி தூக்குனவரை போலீசார் தட்டி தூக்கி இருக்காங்க. வாகனம் கிடைக்கப்பட்டதுக்கு போலீசாருக்கு சால்வை போர்த்தி தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மேலவீதி பகுதியில தனியார் துணிக்கடையில குமரவேல் அப்படின்றவரு வேலை பார்த்துட்டு வராரு. தன்னுடைய கடை பக்கத்துல தன்னுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திட்டு போயிருந்திருக்காரு. அப்பதான் திடீர்னு அவருடைய இருசக்கர வாகனம் திருட்டு போயிருக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிருந்திருக்காரு. இது தொடர்பா காவல் நிலையத்திலும் புகார் தெரிவிக்கப்பட்டிருந்திருக்கு. பக்கத்துல இருந்த கடையில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு பார்த்ததுலதான் பட்ட பகல்ல மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடத்திலேயே மர்ம நபர் ஒருத்தர் கொஞ்சம் கூட பயம் இல்லாம வந்து சாதாரணமா தன்னுடைய வாகனத்தை எடுக்கிற மாதிரி இருசக்கர வாகனத்தை அங்கிருந்து திருடிட்டு போகக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அந்த காட்சியின் அடிப்படையில போலீசார் அந்த மர்ம நபரை வலை வீசி தேடி அந்த மர்ம நபரையும் கையும் களவுமா 24 மணி நேரத்துக்குள்ளேயே பிடிச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செஞ்சு அந்த நபரை சிறையில் அடைச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்துதான் அந்த இருசக்கர வாகனம் குமரவேல் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த நிலையில தான் வர்த்தக சங்கத்தின் சார்பா காவல் நிலையத்துக்கு போயிட்டு காவல் ஆய்வாளர் ரமேஷ் பாபுக்கு பொன்னாடை போர்த்தி தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருந்திருக்காரு இந்த நபர். இந்த விருதினை மாமனிதர் விருது இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் உங்களுக்கு அழைப்பு கொடுத்து போட்டியிட சொன்னா நீங்க போட்டிடுவீங்களா? அண்ணா அரசியல் பத்தி எனக்கு தெரியாது. மாநாட்டுல நீங்க கலந்துக்க வாய்ப்பு இருக்கா? அண்ணா அரசியல் பத்தி எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. சாரி.